பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த வேத பகுதி இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பயம் நிறைந்த ஒரு நாள், இருள் சூழ்ந்த ஒரு வேளை, தப்பி பிழைக்கவே முடியாது என்ற ஒரு காலகட்டத்திலே சிக்கிக்கொண்ட இஸ்ரவேலர்கள். அப்போது என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மிகுந்த வேதனையும் பிரச்சனையும் பாரம் நிறைந்தவர்களாகவே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் இந்த வாரமும் உங்களை ஆற்றி தேற்றியே பேச விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையை கற்று தர வேண்டும் என்று வாஞ்சித்து அதன் வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ராத்திரி முழுவதும் பலமான காற்று வீசியது. It was a stormy night, the darkest night. The sick became sicker, the bad became the worst. எல்லாமே எதிரடையாக மாறிவிட்டது. நம்பிக்கைகள் சிதறுகின்றன. இனி தப்பி பிழைக்க முடியாது, எதிர்காலம் இருண்டு இருக்கிறது என்ற நிலைமையில் பலமான காற்று வீசுகிறது. அந்த கீழ் காற்று பயங்கரமாக மோதி அடிப்பதினாலே கடற்கரையில் நின்று பிடிக்க முடியாத நிலைமை. காற்றிலே ஒரு சத்தம் கேட்கிறது. எகிப்தினுடைய ரதங்களுடைய சக்கரங்கள், பார்வோனுடைய ஆரவாரம், அந்த படையினுடைய அணிவகுப்பின் சத்தம் இனி தப்ப முடியாது என்ற சத்தத்தையே தொனிக்க பண்ணி கொண்டிருந்தது. அலைகள் பெரிதாக எழும்பி விழுகின்றன. இந்த பயங்கரமான ராத்திரி வேளை, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கடுமையான புயல் காற்று வீசுகிறதா? பண பிரச்சனை கடுமையாக இருக்கிறதா? நின்று பிடிக்க முடியாத அளவிலே கடும் காற்று, சரீரத்திலே வியாதி ஊக்கரமாக இருக்கிறதா? வேதனை அதிகரித்துக் கொண்டே போகிறதா? சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்துகிறதா? இரு பக்கமும் அலைகள், இரு பக்கமும் உனக்கு தடைகள், எதிரே கடல், உனக்கு எதிரே கடுமையான பிரச்சனை, அலைகள் எழுப்புகின்றன. பல விதத்திலும் இப்போது சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுகிறேன், பொங்கி எழுகிற கொந்தளிக்கின்ற அந்த கடல் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் உன் குடும்பத்தில் எழுகிற அலைகள், உன் பிரச்சனைகள் எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே நீ பயப்படாதே. என் அருமையான சகோதரனே, தேவனுடைய கரத்தில் அது இருக்குமானால் ஏன் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார்? இந்த செங்கடல் ஏன் குறுக்கே வர வேண்டும்? ஏன் கர்த்தர் என்னை வேறு மார்க்கமாய் நடத்தக்கூடாது?
என்னை ஏன் இந்த வியாதியை சந்திக்கும்படி கர்த்தர் செய்தார்? வேலை சரத்தில் எனக்கு எதற்கு இந்த பிரச்சனை? பலவிதமான கேள்விகள் எழுகின்றன. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒன்றை செய்யக்கூடியவர் என்பது மாத்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் அது பரிதாபமான ஒரு அறிவு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உண்மைதான். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். Though we understand his power, நாம் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுக்கு வல்லமை மாத்திரமல்ல, தேவனுக்கு சர்வ ஞானம் இருக்கிறது. ஆகவே வல்லமையின்படியே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். நீர் முடிந்ததை செய்யும் ஆண்டவரே, நீர் உம்மாலே எது முடியும், என்னாலே எல்லாம் முடியும். அப்போது இந்த கடலை வற்றி போக பண்ணும், அல்லது கடலை நீக்கும், என் வியாதியை சுகமாக்கும், என் பண பிரச்சனையை தீரும், என் பிள்ளைகளுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றும், வீட்டிலே திருமணத்தை நடத்தும். இவை எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் எதை கேட்கிறோம்? அவருடைய வல்லமையை. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தம்முடைய வல்லமையின்படி மாத்திரமல்ல, அவர் தமது ஞானத்தின்படியும் செய்வார். ஆகவே தேவ ஞானத்துக்கு கீழ்ப்படைந்தீர்கள் அருமையானவர்களே. இந்த செங்கடலானது அவருடைய வல்லமைக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஞானத்துக்கும் அடிமையாயிருக்கிறது, கட்டுப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆகையினாலே நீங்கள் அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளும்படி ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே சோர்ந்து போகாதபடி தேவ ஞானம் வெளிப்படும்படியாக நீங்கள் காத்திருக்க வேண்டும், அல்லது தேவ ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இந்த செங்கடல் ஓரத்தில் நீ நிற்கும் போது ஒரு கையெழுத்து வருகிறது. அங்கு சூழ்நிலை ஒரு கையெழுத்தை போடுகிறது. அது யாருடைய கையெழுத்து? மரணம் கையெழுத்திடுகிறது. The death sign. மரணம் சூழ்நிலையில் கையெழுத்து போடுகிறது. இஸ்ரவேலே, நீ தப்ப முடியாது. Though the Israelites saw the signature of death, மரணத்தின் கையெழுத்தை அவள் பார்த்தார்கள். செங்கடலுக்கு மேலே, தங்கள் தலைக்கு மேலே ஒரு எழுத்து, இனி உனக்கு மரணமே. பார்வோனுடைய கை பிடிக்கும், இல்லாவிட்டால் ஆழ்கடலில் அமிழ்ந்து விடுவோம். முன்னும் பின்னும் எனக்கு மரணமே, மரணம்தான் எனக்கு வரப்போகிறது. என் பிரியமான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வியாதி உங்களை எப்படி பயமுறுத்துகிறதா? எனக்கு மரணம் தான் வரும் என்று பயந்து நடுங்குகிறீர்களா? ஒரு கையெழுத்து அங்கு இருக்கிறது சொல்லுகிற, அந்த கையெழுத்தை சீர்குலைய பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். அந்த எழுத்தை கர்த்தர் மாற்றி எழுதும் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகையினாலே இயற்கையோ சூழ்நிலையோ எழுதுகிற எழுத்துக்களுக்கு பயப்படாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருங்கள் அருமையானவர்களே. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று. இப்பொழுது காற்று பலமாக வீசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய மனதிலே பல எண்ணங்கள், ஏன் கர்த்தர் இப்படி நடத்தி இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு பல கேள்வி. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணினார்களே, என் பிள்ளை ஏன் ஃபெயில் ஆகிவிட்டது? எல்லாரும் சுகம் பெற்று வந்தார்களே, இவர் ஏன் சுகம் பெறவில்லை? எல்லாருக்கும் எளிதாக பணம் கிடைத்தது, எனக்கு மட்டும் ஏன் வறுமையும் தரித்திரமும் நீண்டு கொண்டே போகிறது? கையில் ஒரு குழந்தை எடுத்து எவ்வளவு சந்தோஷமாய் விளையாடி கொண்டு எனக்கு ஏன் ஒரு குழந்தை இல்லை? எல்லா குழந்தைகளும் நல்ல உடல்நலத்தோடு இருக்கும்போது என் பிள்ளைக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? என் அருமையான சகோதரனே சகோதரன், கேள்வி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை, தன் கிரியைகளை
தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். God reveals his deeds to his people. தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார். ஆனால் அதை விட ஒரு விசேஷமான காரியம் இருக்கிறது. கர்த்தர் என்ன நடக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்போது வெளிப்படுத்துகிறார்? இப்போது இஸ்ரவேலுக்கு ஆபத்தான சூழ்நிலை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். சங்கடமான நேரம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடலிலே குதிக்க சொல்லவில்லை, அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது பயந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 103:7. சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேவுக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியைகளை மாத்திரம் தான் தெரியப்படுத்துவார். ஆனா மோசேக்கு எதை தெரியப்படுத்துகிறார்? தமது வழிகளை. எப்படி செய்வேன், ஏன் செய்வேன், எதற்கு செய்வேன் என்பதெல்லாம் யாருக்கு தான் தெரியப்படுத்துவார்? மோசேக்கு. யாருக்கு தெரியப்படுத்த மாட்டார்? இஸ்ரவேலுக்கு தெரியப்படுத்துகிறது இல்லை. ஏன் அப்படி மோசேக்கு மாத்திரம் தெரியப்படுத்துகிறார்? சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14 வாசியுங்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதி, இந்த வியாதியின் நோக்கம் என்ன, இந்த பிரச்சனையின் நோக்கம் என்ன, இந்த கஷ்டத்தின் நோக்கம் என்ன, இந்த தோல்வியின் நோக்கம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பயந்திரு. நீ கர்த்தரை எதிர்கேள்வி கேட்பதனாலே பதில் வராது. ஏன் எனக்கு இதை அனுமதித்தீர் என்று ஆத்திரமாய் கேட்பதனாலே பரலோகம் ஓடி நடுங்கி உனக்கு பதில் சொல்லாது. தேவ சமூகத்தில் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பயந்து இருக்க வேண்டும். தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். மோசே தன்னுடைய வீடு எங்கும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவனுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஏன் 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 என்று 1000 கேள்வி கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்திருக்கிறாயா? தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதும் அடங்கி ஜீவிக்கிறோமா? அப்படியானால் நிச்சயமாய் கர்த்தர் தனது நோக்கத்தை, ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். மோசேக்கு இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, என்ன நோக்கம்? 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்திரம் அவளை அடைத்து போட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து திரிகிறார்கள் என்கிற செய்தி யார் கேட்ட வேண்டும்? பார்வோனுக்கு. இதுதான் தேவனுடைய நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து நிற்கிறார்கள், பரிதாபமாக இருக்கிறார்கள் என்று அவள் யார் அறிய வேண்டும்? பார்வோன் அறிய வேண்டும். அப்படி அறிந்து பார்வோன் யாரை துரத்த வேண்டும்? இஸ்ரவேலை துரத்த வேண்டும். அப்படி துரத்த வரும் பொழுது அந்த பார்வோனும் அவனது படையும் யாருக்கு இரையாகும்? கர்த்தருடைய வல்லமைக்கு. ஆகவே இஸ்ரவேலுடைய பிரச்சனையை பார்வோனுக்கு கண்ணியாக வைத்தார். இஸ்ரவேலுடைய நெருக்கத்தை, the Israelite crisis became a trap to Israelites, to Pharaoh and his army. பார்வோனுக்கும் அவனது படைக்கும் இஸ்ரவேலுடைய பிரச்சனை கண்ணியாயிற்று. உங்களுடைய வியாதி, உங்களுடைய பண பிரச்சனை, உங்களுடைய மற்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே பிசாசு உங்களை நெருங்கி வந்து தோற்று போவதற்குள்ள போர்க்களமாக கர்த்தர் மாற்றி விடுவார். சாத்தான் தோல்வியடைய இடயமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆகையினால் நம்முடைய நெருக்கத்திலே அவருடைய கொடி பறக்கும். நம்முடைய வேதனையில் அவர் தம்முடைய கொடியை உயர்த்தி பிடிப்பார். அருமையானவர்களே, ஆகையினால் இஸ்ரவேலை முதலாவது கர்த்தர் அடைத்து போட்டார். ஒரு நெருக்கத்துக்குள்ளாக அடைத்து போட்டார். ஏன் அடைத்து போட்டார்?
இதற்குள்ளே யார் வந்து சிக்கிக்கொள்வான்? பார்வோன் வந்து சிக்கிக்கொள்ளும்படியாகவே கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு பிரச்சனைக்குள் கொண்டு வந்தார். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சாத்தானை ஒரு கண்ணியில் பிடித்ததோ அதுபோல நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் சாத்தானுக்கு ஒரு முடிவு கட்டும் அருமையானவர்களே. ஆகையினால் பயப்படாதீர்கள். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குள்ள வழிகள் தான் நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை குறித்து அதிக கவலைப்படாதீர்கள். இந்த பிரச்சனையானது சாத்தானை தோற்கடிக்கும். எப்படி ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக திறந்தது போல என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தேவனது மகிமை விளங்கும் வாசல்களாக மாற்றப்பட்டு விடும் என்று கர்த்தரை நன்றியோடு நாம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாகவே அவ்விதமாக தேவனதை மாற்றி விடுவார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இப்போது இஸ்ரவேலருக்கு நிச்சயமாகவே தோல்வி என்று தெளிவாக தெரிகிறது. வெற்றி பெறவே முடியாது என்று இருக்கிறது. ஆனால் தேவன் இதில் வெற்றி பெறப் போகிறார். ஏன் வெற்றி பெறப் போகிறார்? எதற்காக இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தமது நாமத்தை உயர்த்தி கொள்ள. இரண்டாவதாக பார்வோனும் அவனது படையும் அறிய வேண்டும் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று. இன்றைக்கு வியாதியோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரர், உங்களில் சிலர் வியாதியோடு இருப்பது எனக்கு தெரியும். சிலர் பிரச்சனையோடு இருக்கிறீர்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய வியாதி சுகமாவதனாலே தேவனுக்கு என்ன லாபம்? உங்களுடைய பண பிரச்சனை தீர்வதனாலே கர்த்தருக்கு என்ன லாபம்? உங்கள் பிள்ளை பாஸ் பண்ணுவதனாலே கர்த்தருக்கு என்ன லாபம்? பட் எதற்காக இதையெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, எல்லா விதத்திலும் தேவனுக்கு ஒரு நோக்கம். இப்போது திடீரென்று என் கண்கள் குருடாகி போகிறது என்று வைத்துக் கொள்ளும். ஐ பிகேம் பிளைண்ட். இது நான் விசுவாசிக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம். என் கண்கள் குருடாகிவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேதத்தை வாசித்து சொல்லக்கூடிய சக்தியை நான் இழந்து போகிறேன். இஸ்ரவேலே ஒரு ஆயுதம் கூர்மழுங்கி போகிறது. தேவனுடைய படையிலே ஒரு ஆயுதம் தூர எறியப்பட போகிறது. அது ஒரு நஷ்டம். உங்களுக்கு ஒரு குறை வருவதனாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி நஷ்டம்? அருமையானவர்களே, எப்படி நஷ்டம்? உங்கள் வியாதி தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன பிரச்சனையை உண்டாக்குகிறது? உங்களது தோல்வி கர்த்தருடைய ராஜ்யத்திலே எந்த பிரச்சனையை உண்டாக்குகிறது? இப்படி யோசியுங்கள். எனக்கு சுகம் கிடைப்பதனாலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே என்ன மகிழ்ச்சி? எனக்கு சுகம் கிடைத்தால் நான் கர்த்தரை குறித்து பாடுவேன். எனக்கு சுகம் கிடைத்தால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவேன். என் கண்களிலே ஒளி மறுபடியும் வரும். ஆனால் வேதத்தை வாசித்து 1000 பேருக்கு நான் சத்தியத்தை சொல்லுவேன். அதுதான் தேவனது ராஜ்யத்தின் மகிமை. அதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்பொழுது ஏன் இந்த காரியத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும்? கர்த்தர் இப்போது இரா முழுவதும் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களை விடுதலை செய்வதனால என்ன லாபம்? இஸ்ரவேலின் தேவனை அன்றி வேறு தேவனே இல்லை. இதை பார்வோன் அறிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிய வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பி வைக்க வல்லமை உள்ளவர். இந்த 2 நிமித்தமாக கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். இந்த 2 நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை தொடுவார், உங்களுக்கு விடுதலையை தருவார். அருமையானவர்களே, ஆகவே இந்த நோக்கங்களை நீங்கள் அறிந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு பண விடுதலை வந்தால் அது எப்படி இருக்கும்? அது எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படும்?
உங்கள் கடன் எல்லாம் விடுதலை ஆகும்போது நீங்கள் எழுந்து சொல்லுகிற சாட்சி தேவனுக்கு உதவியாக இருக்கும். என்ன சாட்சி? கர்த்தர் தமது பிள்ளைகளை கைவிட மாட்டார். இது ஒரு இரண்டாவதாக உங்கள் பணம் தேவனது ராஜ்யத்துக்கு பயன்படும். ஆகையினாலே நீங்கள் தேவ நோக்கத்தை முன்வைத்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். நான் சுகமடைந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இது ஏற்படும் என்று தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். அப்போது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை முன்வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போது கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, எகிப்து தேசம் எங்கும் தவளைகள், எங்கு பார்த்தாலும் தவளை. ஆண்டவர் தான் இதை அனுப்பி இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இதில் ஆண்டவருக்கு என்ன மகிமை? தவளையை அனுப்பினதுனால ஆண்டவருக்கு என்ன மகிமை? உங்க வீட்டுக்குள் ஒரு தவளை இருந்தாலே அந்த தவளைக்கு மேல் 10 அடி தாவி வெளியே ஓடி போய்விடுவீர்கள். நீங்கள் குதித்தது தவளையா நீங்களா என்று அறிந்து கொள்வதற்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அவளை பயம், அவளை அருவருப்பு. அதை பார்த்த உடனே அது உங்க மாவு பேசையின் தொட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும்? சாப்பிட போகிற தோசையில் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்பவுமே அருவருப்பாக இருக்கா? கொஞ்சம் நிறுத்துங்க பாஸ்டர். சரி, அருவருப்பான இந்த தவளை வீடு பூரா. இதில் என்ன? இந்த தவளை என்பது எகிப்தியருடைய தெய்வம். தவளை எகிப்தியருடைய தெய்வம். ஆண்டவர் என்ன செய்தார்? வீடு முழுவதும் தெய்வ சமூகத்தால் நிறைத்தார். நீ வணங்கின தெய்வம் உன் வீடு முழுவதும் இருப்பதாக, உன் ஆகாரத்தை தேவ சமூகம் நிறைப்பதாக. அப்படியானால் தேவன் எதை தண்டித்தார்? எகிப்து நாட்டு தெய்வ நம்பிக்கையின் மீது போர் தொடுத்தார். அதுதான் இஸ்ரவேலில் உண்டான வாதைகளிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம். அருமையானவர்களே, அதனாலே தான் இஸ்ரவேலில் எல்லாரும் உடம்பும் பேன். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். என்னெல்லாமோ வாங்கி போட்டு பார்க்குறீங்க, போன பாடு இல்லை. என் பிரியமான சகோதரனே, இஸ்ரவேல் தேசத்தில் ஜனங்களுடைய சரீரம் முழுவதும் பேன் நிறைந்ததை எதற்காக? கேரப்படி செய்தார். நீ யோசித்து பாருங்க. அம்புலி மாமா கதை மாதிரி இருக்குது இல்லை? மேல இருந்து வரைக்கும் ஒரே மேல். இது என்ன இப்படி இருக்குது அடிச்சு. அருமையான என்ன அர்த்தம்? எகிப்தியருக்கு ஒரு பெரிய பெருமை, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி, பிரிஸ்ட் குலம், அதாவது கடவுளுக்கு ஆராதனை செய்கிறவர்கள். அப்படி ஒரு குலம் இருக்கிறது அல்லவா? அதாக தங்களை எண்ணிக்கொண்டு நாங்கள் மிகுந்த உயர்ந்த ஜாதி, சுத்தம் உள்ளவர்கள் சொன்ன ஆண்டவர் சொன்ன அந்த சுத்தத்துக்கு கொடுத்த பரிசு தான் இது. It was the execution of the judgment that Israel believed. இஸ்ரவேலின் நம்பிக்கையின் மீது தேவன் போர் தொடுத்தார். கர்த்தருடைய கொடி பறக்கிறது. இங்கே சாதாரணமாக கர்த்தர் இவைகளை செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அருமையானவர்களே, சூரியனை கர்த்தர் இருளாக்கினார். எதற்கு? மேஜிக் அல்ல. சூரியன் எகிப்துக்கு எது? கடவுள். அவருடைய கடவுளையே கர்த்தர் இருளாக்கி காட்டினார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் நீதியின் சூரியனாய் இருக்கிறவர். ஆகவே அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்றால் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நமக்கு வியாதி சுகமானால் நமக்கு வேதனை நீங்குவது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுவது மாத்திரமல்ல, அதோடு கூட தேவனது நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அருமையானவர்களே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் அழைத்தார். இப்போது வாக்குத்தத்தம் எல்லாம் மறந்து போயிற்று. இப்போது பயந்து நடுங்குகிறார். இயற்கை மனிதன் ஆபத்துக்கு பயப்படுவான், ஆனால் வாக்குத்தத்தத்தை நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, திடீரென்று வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தோம். திடீரென்று நாங்கள் எழுந்து ஒரு அறைக்குள் போனோம். கொஞ்சம் நேரம் கழித்து பெரிய சத்தம் கேட்டது. வீட்டில் அந்த உத்தரம்
நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்ட இடத்தில் வந்து விழுந்தது. எங்களை எழுந்து போக சொன்னது ஆவியானவர், எங்களை காப்பாற்றினது அவர். ஒரு நோக்கம், கர்த்தர் எங்களை காப்பாற்றினதிலே ஒரு நோக்கம் இருக்கிறார். என் தலை மீது விழுந்து அது நொறுங்கி நான் சிதைந்து இறந்து போவேனானால் என்னுடைய சரீரத்தை பார்க்கிற உங்களுக்கு வேதனை மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற என் தேவனுடைய திட்டம் நொறுங்கி போகாமல் இருக்க கர்த்தர் என்னை காத்தார். இந்த பட்டணத்தில் இன்னும் அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. இனிதான் நாம் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஆகையினாலே கர்த்தர் நம்மை உயிரோடு காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகையினால் அருமையானவர்களே, தேவனது நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பயப்பட மாட்டோம். இது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். வழியிலே புயல் காற்று, கடல், ஏதுவானாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் இருக்கிறேன். ஆகையினால் வேதம் சொல்கிறது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். விசுவாசித்து நடங்கள். 2 கொரிந்தியர் 5:7 வாசியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி நடக்க போகிறீர்கள்? டாக்டர் சொல்லுகிறார், உங்கள் வியாதியை பார்த்து டாக்டர் அப்படியே திகைத்து நிற்கிறார். என்ன டாக்டர்? யூ ஹேவ் கேன்சர் in an acute stage. பயம் வரும், இயற்கை பயம் வரும். உடனே நாம் மகிழ்ந்து அல்லேலூயா என்று சொல்ல மாட்டோம். நான் அப்படி பேச விரும்பவில்லை. பயம் வரும். ஆனால் கர்த்தர் உங்களுடைய அனுதின ஜெபத்திலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களை குறித்து அவர் சொன்ன மற்ற வார்த்தைகளை நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்நாட்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று தேவன் குறித்திருப்பாரே, அவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த கேன்சர் வியாதி உங்களுடைய ஆயுளை முடித்து விடாது. உங்களுக்கு தேவன் உங்கள் மீது நோக்கம் உள்ளவர். கர்த்தர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர். இந்த பண பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை முடித்து விடாது. உங்கள் மீது தேவன் அக்கறை உள்ளவர். ஆகவே நீங்கள் சூழ்நிலையினாலே, சந்தர்ப்பங்களினாலே பயந்து போய் விடாதீர்கள். அருமையானவர்களே, அவர்கள் பார்வோன் படையெடுத்து வந்ததும் இஸ்ரவேல் கண்ட காட்சி பாலும் தேனும் அல்ல, அழகான பூக்கள் நிறைந்த தேசம் அல்ல, தேனீக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிற தேசம் அல்ல, கால்நடைகள் மிகுந்திருந்த தேசம் அல்ல. அதற்கு மாறாக அவள் பார்த்த காட்சி 11 வாசியுங்கள். 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அல்ல, அவள் எதையே பார்த்தார்கள்? இப்போது கல்லறைகளை பார்த்தார்கள், பிரேத குழிகளை பார்த்தார்கள். வியாதி வந்ததும் பிரேத குழியை பார்க்காதீர்கள், கர்த்தருடைய வல்லமையை பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்கள், தேவன் உங்களை வழி நடத்துதலை பாருங்கள். அருமையானவர்களே, ஆகவே அவர்கள் அங்கு பிரேத குழிகளை பார்த்தார்கள். அவர்கள் தரிசித்து நடந்தார்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, பள்ளிக்கூடத்துக்கு உன் பிள்ளையை அனுப்பும் போது இந்த வருஷமும் நீ ஃபெயில் தான் போ, ஆசீர்வாதம் உள்ள தாயே, உன் வாயை நீ மூடிக்கொண்டிருந்தால் நலமாயிருக்கும். பிள்ளைகளை அப்படி சபிக்காதீர்கள். பெற்றெடுத்த நீயே பிள்ளையை சபிப்பாயானால் அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கூட அங்க கொஞ்ச நேரம் தயங்கி நிற்க வேண்டியிருக்குமே. பிரியமானவர்களே, ஆகையினால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது பாதுகாப்போடு வருவது மாத்திரமல்ல, வெற்றியோடு என் மகன் வருவான் என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் பிள்ளைகளை மனம் போல விட்டு விட்டு அப்படி வாஞ்சிக்க கூடாது. என் மகன் வெற்றி பெற்று வருவான், என் மகன் வெற்றி பெற்ற 1000 துணிகளை பங்கிடுவான் என்று செசராவின் தாய் கனவு கண்டு கொண்டிருந்த கூடார ஆணை அவன் தலையிலே பாய்ந்துட்டு, அது கெட்ட கனவு என்று சரியாக வளர்க்கப்படாத ஒரு மகன். அப்படி அல்ல,
கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஜெபித்து அனுப்பின பிள்ளைகள் பத்திரமாக இருப்பார்கள். உன் வீடு பரலோகமாக இருந்தால் உன் பிள்ளைகள் தேவ தூதர்களைப் போல விளங்குவார்கள். ஆகையினாலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையெல்லாம் விட்டுவிட்டு நல்ல நம்பிக்கை எடுங்கள். அருமையான பிள்ளை, எங்கு பார்த்தாலும் பிரேத குடிகளை பார்க்கிறான். மோசே பார்க்கிறான். மோசே எதை பார்த்தான்? அந்த செங்கடலிலே அவன் ஒன்றை பார்த்தான். த விக்டரி ஆர்ச். தமிழில் என்ன? வெற்றி வளைவு. வெற்றி எத்தனையோ ஆர்ச்சுகள் வைக்கிறாள் அல்லவா, அதுபோல ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு வளைவை மோசே கண்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலின் வாசலிலே எதை பார்த்தான்? ஒரு வெற்றியின் வளைவு, விக்டரி ஆர்ச். ஜனங்கள் எதை பார்த்தார்கள்? பிரேத குழிகளை. நீங்கள் இன்றைக்கு எதை பார்க்கிறீர்கள்? வெற்றியின் வளைவுகளை பார்க்கிறேன். நான் இதிலே தலை நிமிர்ந்து நான் செல்வேன். கர்த்தர் ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்கிறார். இந்த பார்வையை நாம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்படி உங்கள் வாழ்க்கையிலே எடுங்கள். பிரேத குழிகளை பார்க்காதீர்கள். நல்ல ஆவிக்குரிய பார்வையோடு இருங்கள். அருமையானவர்களே, ஆம் பிரியமாக, இப்போது சத்தம் அதிகமாக கேட்கிறது. எதனுடைய சத்தம்? அலையின் சத்தத்தை விட அதிகமான சத்தம். யாருடைய சத்தம்? பார்வோனுடைய ரதங்களுடைய சத்தம். பயப்படாதீர்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க உன் ஆத்துமாவிலே தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் சத்தம் அதிகரிக்கட்டும். அருமையானவர்களே, பார்வோ உங்களுக்கு தோல்வி, கஷ்டம், வேதனை என்று நெருங்க நெருங்க ஆத்துமா பாட வேண்டும். நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும் என்று ஆத்துமா அந்த நம்பிக்கையை எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். அருமையானவர்களே, தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களை நினைவில் வையுங்கள். இப்போது அருமையானவர்களே, மோசே என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி 13ஆம் வசனம் 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையானவர்களே, முதல் வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள். பயப்படாதீர்கள். எப்போதுமே பயப்படாதீர்கள் என்பது நல்ல வார்த்தை அல்ல. நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாம் சாலையை கடக்கும்போது வேகமாக ஒரு வாகனம் வருகிறது, நாம் சாலையை கடக்காமல் எப்படி இருக்கிறோம்? பயந்து நிற்கிறோம். அது நல்ல பயம். அந்த பயம் இல்லாவிட்டால் நாம் மரித்து போவோம். ஆகவே பயம் என்பது எப்போதும் ஆபத்தானது அல்ல. ஆனால் தேவ வார்த்தையின் நம்பாமல் பயப்படுகிறோம் அல்லவா? இங்கு the fear paralyzes the faith and the promise. வாக்கு தத்தங்களையும் நம்பிக்கையை சிதறடிக்கிறது இந்த பயம். பிரியமானவர்களே, நெருக்கங்கள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நினையுங்கள். பயப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், தரித்திரமோ, வருத்தமோ, வியாதியோ, தோல்வியோ, அவமானமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, எதுவானாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை நினையுங்கள். அருமையானவர்களே, நினைப்பீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நினையுங்கள். அதையே பற்றி கொடுங்கள். என்ன செய்ய சொல்லுகிறார் கர்த்தர்? மிக கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. எது? சும்மா இருக்கு. சும்மா இருக்கு. இதுதான் நம்மால முடியாது. உலகத்திலேயே மிக கஷ்டமான வேலை எது? சும்மா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை தடவை சொல்றோம், சும்மாரு சும்மாருன்னு. இப்போ தானே சொன்னேன், சும்மாரு. இதுதான் உன்னை. அது என்ன சொல்லும்? சும்மா இருமா. நம்மாலும் சும்மா இருக்க முடியல, அதாலும் சும்மா இருக்க முடியும். இதுதான் கர்த்தர் எத்தனையோ தடவை சொல்றாரு, சும்மா இரு. அதான முடியல. கர்த்தர் இன்றைக்கு நம்ம சொல்ற, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னை நம்பு, அது போதும். உன்னாலே எதுவுமே செய்ய முடியாது, நீ அமைதலாயிரு. எதையாவது செய்வது போல நீ செய்து விடாதே. உன்னாலே ஸ்டாண்ட் ஸ்டில்.
நானும் கர்த்தர் சொல்கிறார், நீ அப்படியே நில், நானும் அப்படியே நிற்பே சொல்லவில்லை. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அந்த யுத்தம் தான் இந்த புயல் காற்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகையினாலே பயப்படாதீர்கள். இப்போது ஒரு கேள்வி, நான் ஆரம்பித்த கேட்ட கேள்வியை இப்போது செய்தியை முடிக்கும் நேரத்துக்கு வருகிறேன். என்ன கேள்வி தெரியுமா? தேவன் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? பதில் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் தேவன் செய்ய முடியுமா? முடியும். பாவத்தை கேட்கல, கடவுளுக்கு கேட்குறேன். கடவுளுக்கு பாவமா? கடவுள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கடவுள் செய்ய முடியுமா? செய்ய முடியும். முடியும். எல்லாவற்றையும் தேவன் செய்வாரா? செய்ய மாட்டார். நமக்கு தேவையானதை மாத்திரம் செய்ய. எல்லாவற்றையும் தேவன் செய்ய மாட்டார். வியாதியை சுகமாக்க முடியுமா? முடியும். வியாதியை, எல்லா வியாதியும் கர்த்தர் சுகமாக்குகிறாரா? இல்லை. என்னுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்கவில்லை. சுகமாக்கினாலும் சுகமாக்காவிட்டாலும் அவர் என் பரிகாரியாக கர்த்தர். ஆனால் அவர் எனக்கு சுகமாக்கவில்லை. என்னுடைய அனுபவம் சொல்கிறது அவர் சுகமாக்க மாட்டார். கடைசி வரையில் இருப்பேன். ஒருவேளை இந்த வியாதியிலே நான் மரிப்பேன். பிரியமானவர்களே, இப்போது நான் உங்களுக்கு அனுபவ ரீதியாக உங்களை நான் அழைத்து சொல்கிறேன். அதைரியப்படாமல் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். உங்களோடு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்யும்போது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆனால் அவருடைய வல்லமைக்கு மேலாக இன்னொரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால் காட்ஸ் பிளான் அண்ட் ப்ரோக்ராம். தேவனுடைய ப்ரோக்ராம், அதாவது அவருடைய நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய திட்டம் இருக்கிறது. கர்த்தர் தமது வல்லமையை எதன்படி தான் வெளிப்படுத்துவார்? தம்முடைய திட்டத்தின்படி தான் வெளிப்படுத்துவார். அவருடைய ப்ரோக்ராம், நிகழ்ச்சி நிரல், இத்தனை மணிக்கு இதை செய்ய வேண்டும், இத்தனை மணிக்கு இதை செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கிறார்கள், திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவருடைய நிகழ்ச்சி நிரலை பார்க்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை. சில நிமிடத்தில் நிகழ்ச்சி நிரலை பார்க்கிறார், என் வேலை எனக்கு வந்துவிட்டது. ஆகையினால் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்வது தம்முடைய வல்லமையின்படி, தம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறதில்லை. அவருடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி, புரோகிராமின்படி அவர் செய்கிறார். இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ உதாரணம், ப்ளீஸ் டோன்ட் கெட் அஃபெண்டட் இஃப் ஐ மென்ஷன் எனி நேம். சகோதரர் வைத்தீஸ்வரனுடைய மனைவி அருமையான சகோதரர் ருக்மணி அவர்கள் இறந்து போன சமயத்தில் மருத்துவமனையில் நான் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போது அடக்கம் பண்ணுவதற்கான ஆயத்தம் செய்ய போகும்போது அங்கு ரவி ராஜசிங் ஓடி வந்தார். ரவி ராஜசிங் தெரியும் அல்லவா? அவர் அங்கு ஓடி வந்தார். பாஸ்டர், அடக்கம் பண்ண போகிறீர்களா? ஆமாம். எல்லாரையும் அடக்கம் பண்ணுவதுதான் உங்கள் வேலையா? அவருக்கு மிகுந்த கோபம். ஏன் தெரியுமா? ரபிக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த், வேதம் சொல்வதோட மிஞ்சின விசுவாசம் எடுப்பார். ரொம்ப மிகுதியா பேசுவார். என்ன செய்யணும்? எழுப்புங்கள், உயிரோடு எழுப்புங்கள். உயிரோடு எழுப்ப வேண்டும். உண்மையாகவே அன்றைக்கு அந்த சகோதரி எழுப்பி இருந்தால் வேலூரிலே ஒரு பெரிய அதிசயம், சகோதரருக்கு ஒரு லாபம், எல்லா விதத்திலும் நன்மைதான். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த சகோதரியை குறித்து மரித்தவுடனே வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவனுக்கு இயேசு பூமியிலே நின்று கொண்டிருக்கும் போதல்ல, பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதல்ல, பிதாவின் வலது பாசத்தில் இருக்கும் போதல்ல, வானத்திலிருந்து இறங்கி வரும்போது. that is his program. இறங்கி வரும் பொழுது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் சகோதரி ருக்மணி அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனது சித்தம்.
Hallelujah. அதற்கு முந்தி எழுப்புவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. God will work according to his plan and program. தன்னுடைய நிகழ்ச்சியின்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் இப்போது கர்த்தருடைய புரோகிராமில் பாருங்கள். Look into his program. கர்த்தர் உங்களை எப்படி கண்டுகொள்வது? ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். வியாதி வந்தவுடனே வேதம் சொல்கிறது, உங்களுக்கு வியாதி வந்தவுடனே நீங்கள் சென்னைக்கோ மதுரைக்கோ மாவடிக்கோ திருநெல்வேலிக்கோ எழுதி அங்கு உள்ளவளை வரவழைப்பீர்களாக. அவர்கள் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது வியாதி சுகமாகும். இது எத்தனாவது வசனம்? வேதத்தில் இல்லாத வசனம். வேதத்தில் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? உங்கள் சபையின் மூப்பர்களை வரவழைப்பார்களாக. யாரை கூப்பிடலாம்? சபை மூப்பர்களை. பாஸ்டர் and the elders of the church. எல்டர் என்ற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அல்ல. எல்டர்ஸ் என்றால் சபையிலே போதகரை போல ஜெபத்திலும் பிரசங்கம் பண்ணுவதிலும் சரியாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை அழைத்து ஜெபம் பண்ணுங்கள். யாரைத்தான் அழைக்க வேண்டும்? சபை மூப்பர்களை. நீங்க வியாதியே சொல்லக்கூடாது, வீட்டில் இருக்கணும். போதகருக்கு வெளிப்பாடு வந்து வர வேண்டும் என்பது வேதத்தின்படி சரியல்ல. வியாதி வந்தவுடனே யாருக்கு சொல்லி இருப்ப வேண்டும்? சபைக்கு வெளியே ஒருவனுக்கு வியாதி. சபைக்கு வெளியே ஒருவனுக்கு வியாதி. அவன் சபைக்கு சொல்லி அனுப்ப மாட்டான். ஏனென்று அவனுக்கு எது இல்லை? சபை இல்லை. அவனுக்கு மூப்பர் கிடையாது. அவனுக்கு யார் போவார்? ஆவியின் வரம் பெற்றவன் போவான். பரிசுத்தாவின் வரம் வேறு ஒருவனுக்கு குணமாக்கும் வரம். அவன்தான் புறப்பட்டு போய் அவனுக்கு சுகமாக்குவான். கர்த்தர் 2 இடத்திலும் சுகமாக்குற வல்லமையை வைத்து சபைக்குள்ளும் வைத்திருக்கிறார், சபைக்கு வெளியேயும் வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான according to his plan and program God will carry on his wonderful task. அவர் தன்னுடைய மகத்துவமான காரியத்தை நிச்சயமாகவே அவர் செய்வார். ஆகவே இன்றைக்கு கடுமையான பிரச்சனையோடு வந்து காலத்தில் கடும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது போல பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு போகுமானால், செத்து போவேன் என்றோ, என் பிரச்சனைக்கு முடிவில்லை என்றோ, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்றோ சோர்ந்து போய் விடாதபடி நீங்கள் ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து உடைய சித்தம் என்ன? என்னை குறித்து நீ என்ன வைத்திருக்கிறீர்? என் கால்களை பற்றி உடைய சித்தம் என்ன? என் கைகளை பற்றி உடைய சித்தம் என்ன? என் சரீரத்தின் உறுப்புகளை குறித்து உடைய சித்தம் என்ன? என்னுடைய கண்களை குறித்து உடைய சித்தம் என்ன? கேளுங்கள் அருமையானவர்களே. என் வருமானத்தை குறித்து, என் வேலையை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் மகளை குறித்து, என் மகனை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன தகப்பனே என்று தேவ சமூகத்தில் கேளுங்கள். God will reveal his plan and program. கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிச்சயமாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறீர்களா? வாசியுங்கள் 14-18. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். This is God's plan. உன் வியாதி சுகமாகும் போது உன்னுடைய வியாதி படுக்கையை சுற்றிலுமாக இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? நீ ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லுவார்கள். அப்படி நான் மகிமைப்படுவேன். அதற்காக உன்னை நான் சுகப்படுத்துவேன். உன் பிரச்சனைக்கு நான் விடுதலை தரும்போது உன்னை சுற்றிலுமாக இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், நானே உன்னுடைய மெய்யான தேவன் என்பதை. அவ்விதமான தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். 14-21 வாசியுங்கள் சீக்கிரம். தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, 22ஆம் வசனம் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆம், உங்கள் வியாதியே உங்கள் சுகத்திற்கு பாதையாகும். உங்கள் தரித்திரமே உங்கள் வாழ்க்கைக்கு வளத்திற்கு பாதையாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் அவ்விதமாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயங்கரமான காற்று, இருண்ட நேரம், அலைகள் கொந்தளித்து எழுகின்றன. பயந்து பார்க்கிறார்கள்.
The sea is very deep. The waves are turbulent. Suddenly they saw a path across the sky, across the sea. அந்த கடலுக்கு மத்தியிலே ஒரு பாதையை அவள் கண்டார்கள். நீயும் ஜெபித்த பிறகு உனக்கு ஒரு விடுதலை பாதையை காண்பாய், ஒரு சுகத்தின் பாதையை காண்பாய். வெட்டாந்தரையை கடந்து போகிற இஸ்ரவேலரை போல நீ சமாதானமாய் சந்தோஷமாய் கடந்து போவாய். ஆழமான கடல் தான். ஆம், உன் பிரச்சனை ஆழமானது, உன் தரித்திரம் ஆழமானது, பணப்பிரச்சனை ஆழமானது, உன்னுடைய வியாதி ஆழமானது. ஆனால் கர்த்தரோ அதன் பாதையிலே ஒரு வழியை உண்டு பண்ணி உனக்கு கொடுக்கிறார். அதன் மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுகரையை அடைந்து திரும்பி பார்க்கிறார்கள். இப்போது ஒரு சத்தம், இந்த எகிப்தியரை நீ இனி என்றைக்குமே காண மாட்டாய். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சொல்லுகிறேன், நீ உன்னை பயமுறுத்துகிற இந்த வியாதியை நீ என்றைக்கும் காணவே மாட்டாய். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த பிரச்சனையை இனி திரும்ப காண மாட்டாய். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த பிரசங்கம் மேலிருந்து கடந்து வருகிற வார்த்தைகள் ஜீவன் உள்ள தேவனது வார்த்தைகளாக இருக்கின்றன. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கடந்து வருகின்றன. அது ஒருபோதும் தவறாது. கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். தேவனது வல்லமை இறங்க வேண்டிய நேரம் இது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்க வேண்டும். உங்கள் மீது சபை தேவ வல்லமை இறங்க வேண்டும். வசனத்தினுடைய வல்லமை இறங்க வேண்டும். கேட்ட பிரசங்கத்தினுடைய வல்லமை இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. திறந்த உள்ளத்தோடு இருங்கள். தேவ வல்லமை விளங்கும்படியாய். ஹல்லேலூயா. சரீரத்திலே வியாதியோடு இருக்கிறவர்கள் நீங்கள் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எந்த வியாதியானாலும் சரி, எழுந்து நில்லுங்கள். ஓ ஜீசஸ், ஓ மை ஷராந்தரகரமா, கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. விசுவாசியுங்கள். என்னை தொட்டு என் கர்த்தர் இன்று முதல் என்னை நிரந்தரமான விடுதலைக்கு கொண்டு வருவார். நான் இன்றைக்கு காணுகிற இந்த பிரச்சனையை இனி என்றைக்குமே காண முடியாதபடி என் கர்த்தர் தன் வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரவேற்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி நன்றி. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். இன்றைக்கு சரீரத்திலே மிகுந்த பாடு வேதனை அவ்விதமாக இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய குணமாக்கும் கரம் அமர்வதாக. இப்பொழுது வேதனை நீங்கி சுகமா இரு என்ற உம்முடைய சத்தம் துரிப்பதாக. நரம்பு தசைகளை பலப்படுத்துவீராக. எல்லா வியாதியை இப்போது சுகமாக்குவதற்காக நன்றி. இன்று முதல் நீ சுகமாய் இருப்பாயாக என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கினபடியினால் ஸ்தோத்திரம். சுகம் கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் யாவரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. யாவரும் முழங்காலில் நிற்போம். நிற்கிறவர்களும் யாவரும் முழங்காலில் நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் அநேகரை சுகமாக்கி இருக்கிறபடியினாலே, நிரந்தரமான சுகத்தை தந்திருக்கிறபடியினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை.
கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவான். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவான். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவான். பாதையிலே காக்கும் படித்து தூதர்களை நிறுத்திடுவான். பாதையிலே காக்கும் படித்து தூதர்களை நிறுத்திடுவான். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அடுத்த வாரம் நீங்கள் சுகத்துக்காக எழுப்பியிருந்தவர்கள் உங்கள் சாட்சிகளை எழுத இப்போதே ஆயத்தமாகுங்கள். Hallelujah. கர்த்தர் அற்புதங்களை Hallelujah. செய்வார். ஆமென். இப்போ சகோதரி எட்வின் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். சோதரம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறப்பா, சோதரிக்கிறோம். இந்த நாளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, உண்மை ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையிலே நிலைத்திருக்கும்படியாய் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாள் கேட்ட சத்தியத்தின்படி நடந்து ஆண்டவரே, உண்மை மேலும் உயர்த்தும்படியாக ஒரு கிருபை தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். விசேஷமா சுகவீனப்பட்ட ஒவ்வொரு காய் ஜெபித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் ஆண்டவரே சாட்சியோடு நிற்கும்படியாக கிருபை செய்யும்படியாக உன்னத்தில் வேண்டுதல் செய்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாலை ரட்சிக்கும். அதே போல ஆண்டவர் விசுவாசத்தோடு ஆண்டவர் ஒவ்வொருவரும் அந்த நிலைத்திருக்கும்படியாக கிருபை செய்யும்படியாக உன்னத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் நடந்து ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்கும்படியாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனிதனை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே பலத்தோடும் சுகத்தோடும் ஆண்டவர் விசுவாசத்தோடும் கடந்து செல்லும்படியாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்தும்படியாக இடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.